ஏய் இந்த சசி எங்க போறான் எங்க வரான் எதுவுமே தெரிய மாட்டேங்குடா. நம்ம ஸ்பாட்டுக்கே வர மாட்டாங்கறான், ஃபோனும் பண்ண மாட்டாங்க. ஐயோ இது வரா. டேய் நண்டு. டேய் ஏன்டா ஓடுற? டேய் டீசல் நில்லுடா. டேய் நில்லுடா. ஏய் ஓட முடியாது. எதுக்கு நம்மள பார்த்து இப்படி ஓடுறானே? ஏன்டா அவளை பார்த்து ஓடியாரு? எப்படியோ தப்பிச்சோம்டா. ஏன்டா? கத்தாதடா. இப்போ எதுக்கு நீங்க கூட்டி வந்திருக்க? ராத்திரி ராசாத்தியும் ஆனந்தனும் ஊர் விட்டே ஓடி போயிட்டாங்களாம். உனக்கு தெரியுமா? ஏய் உனக்கு எப்படி தெரியும்? மெதுவா பேசு, ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு போச்சு. உனக்கு யார் சொல்லிருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி? அந்த தவளை என்னன்னு சொன்னா அவன. சரி சரி அத விடு. நம்ம எப்ப அவங்கள மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் ரெடி. சீப்ப. இன்னைக்கு நீ இங்க ரேப் பண்ண போறீங்க. தப்பிக்கவே முடியாது. அடச்சி. ஏய் என்னடா அப்படி பாக்குற? உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது. அப்போ வேண்டாம். பசுமாடு பயந்து ஓடிடும். ஓ ஏய் பசிக்குதுடா. எங்கயாவது புதுசா போய் இருக்குல்ல? தெருவுல தான் நடக்க முடியல. சந்துக்குள்ளேயுமா? ஆனா பழசு நான் பார்க்க மாட்டோம்ல. சிப்படா. டேய் இப்போ எங்க அடிச்சே? டேய் அப்பா வராரா? கொஞ்சம் ரொமான்ஸ் குறைங்கடா. சிந்துவோட அப்பா வந்துட்டு இருக்காருடா. எது சிந்து அப்பா வராரா? ஏய் நீ கிளம்பு. ஏ எதுக்கு கிளம்ப சொல்ற? உங்க அப்பா வராரா? கிளம்பு. வந்தா வரட்டும். நீயும் லுக்கையும் ரொமான்ஸையும் கண்டினியூ பண்ணு. என்னது ரொமான்ஸ் கண்டினியூ பண்றதா? ஏய் உங்க அப்பா வந்தார், ஃபர்ஸ்ட் கிளம்பு. போச்சு, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம். டேய் திட்டு பசங்களா, போற வரவ கிட்டலாம் 100 கூட 200 கூட கணக்கு கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உழைச்சு சம்பாதிக்கணும்ன்ற அறிவே இல்ல? வீணா பணம் முண்டங்களா? இப்படி ஒரு பொழப்பெல்லாம் பொழைக்கிறதுக்கு எங்கயாவது கோயில போய் பிச்சை எடுக்கலாம். இங்க பாருங்கடா, இனிமே எவனாச்சும் பணம் பணம் என் பின்னாடி அலைஞ்சிங்க, கைய கால வெட்டி நாய்க்கு போட்டுருவேன். ஏய் இங்க வா. டேய் என்னடா இப்படி பேசிட்டு போற? வணக்கம் தம்பி. என் பொண்ணு பேசுங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு எடுக்கிறேன் தம்பி. அவள் எப்பவுமே இப்படித்தான் தம்பி, திருக்கழுத. அவள் பேச நீங்கள் ஒன்றும் மனசை வச்சுக்கலாங்க. கட்டுங்களா? பாருங்க தம்பி. ஏய் சரியா சமாளிக்கிறடா. கில்லாடிடா, வா போலாம். ஏண்டி ஊர்வசி, உன்னை வீட்ல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, இங்க சுத்திக்கிட்டு திரியற? யாரு? அந்த அஜிதா வந்திருக்காரு பொண்ணு கேட்டு. அந்த கருவா பைய தானே வந்திருக்கா. பொறுக்கட்டும், நான் வரேன். அந்த அஜித் பைய கூட சுத்துறத கண்டா உன் மாமங்கார அவனை கொலையா கொன்றுவாண்டி. போ போ, பார்த்து சூதானமா வீடு போய் சேரு. இந்த கிழவிக்கு அஜித்ரா கூட யாருன்னு தெரியல. ஏன் வண்டி ரொம்ப புதுசா இருக்குதே. வாங்கி கொஞ்ச மாசம் தாண்டா ஆகுது, அதனாலதான் புதுசா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டாம இருக்க முடியாது ஏட்டையா. எதுக்கு? 2 வீலர் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்காண்டியே பாராட்டேயா. ரொம்ப பாராட்டாதடா, போடா போடா. சரி ஏட்டையா, வண்டி அதிகமா ஓட்டுறதே இல்ல போல இருக்கே. இல்லடா, வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். டேய் டேய் டேய், மெதுவா போடா, பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல. இத கொஞ்சம் புடிங்க. புடிச்சேன் என்ன? இது வண்டி, இத எப்படி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க? பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கேன்னு சொன்னேன். வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல, அப்பவே என்ன ஓட்ட சொல்றீங்க? டேய் இது கொஞ்சம் ஓவர்ரா. புறா புறா யாரா ஓட்றா. சரி இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? யாரா அந்த பசங்க? டேய் டேய் நில்றா. டேய் வண்டி நிறுத்துறா, வண்டி நிறுத்துறா. டேய் யாரா நீங்க? எங்க இருந்து வரீங்க? நீங்க எல்லாம் எந்த ஊரா? இந்த ஊர் தான் சார். இந்த ஊரா? உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. சார் முன்னாடி பாத்துறீங்களா? ஏய் திரும்புடா. பின்னாடி பாத்துறீங்களா? ஓகே. என்ன நக்கலா? டேய் போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க. வேற எங்க வச்சுக்கலாம்னு சொல்லுங்க, அங்கேயே வச்சுக்கிறோம். டேய் எதுக்குடா சிரிச்சா? இல்ல காலையில இருந்து பல்பா வாங்கிட்டீங்களே, அத நினைச்சா சிரிச்சேன். எதை எப்ப வாங்கணும்னு எனக்கு தெரியும். திரும்ப. டேய் உங்க அப்பா அம்மா பேரு என்னடா? அப்பா சின்னசாமி சார், சின்னசாமி. அது எங்க அப்பா பேர்ரா. அப்ப எங்க அப்பா பேரு? நித்யா. ஏய் அது அவ அம்மா பேரா? ஏய் எங்க அம்மா பேர் ராஜலட்சுமிடா. அப்ப நித்யா யாரு? அப்போ அது ஒருவேளை பழைய சைட்டா இருக்குமோ? டேய் அவ பேர் மகாலட்சுமிடா. டேய் அவன் ரிஸ்க் பண்ணலாம், ஓடிலாம் வாங்க. ஐயோ அவங்களே 4 எது கிளம்புதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அப்பா யாரு ஆத்தா யாருன்னு கேட்டா சொல்லுவாங்களா? என்ன ஏட்டையா, உங்களை எல்லாம் தண்ணியில காட்டுக்கு தான் மாத்தணும். ஏண்டா என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த முதல்ல பக்கத்து ஊர்ல சொல்லிட்டு இவன் ஏன் இங்கிட்டு போறேன்? அவன் எதையோ கழுவுறதுக்கு தண்ணியை தேடிட்டு போறான் போல இருக்கு. இங்க திரும்ப. சரி இதையாவது தள்ளிட்டு போவோம். டேய் 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 ஏன் வண்டியில சொன்னேன் வாங்க. உண்மையா? ஐயோ யார்ட்ட வந்து என்னடா கேக்குறா? வெட்டி கூறு போட்டுறோம். கேட்ட பெருசுக்கே இந்த அடினா ராத்திரி பூரா வீடு விடா போய் சொன்னமே. நம்ம என் தங்கச்சியை பத்தி எவனாவது தப்பா பேசுனீங்க, எவன் உடம்புலயே உசுறு இருக்காது. என்ன வாயா கண்டுபிடிச்சிங்களா? விசாரிச்சிட்டு இருக்கங்க, கூடி சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அவங்கள உயிரோடையோ இல்ல பணமாவோ என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா என் அரிசி மில்ல உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். அது என்னங்க பெரிய விஷயமாங்க? முதல்ல ஆள் கிடைக்கட்டுங்க. நீங்க கண்டுபிடிங்க, அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். இவனை நம்பி கேஸ் ஒப்படைச்சிருக்காரு பாரு.
ஐயோ அல்ல லுக் விட்டுட்டு போகுதுங்க. எவனுக்கு ஆத்திரம் வருது எவனுக்கு மூத்திரம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? யோ கடைக்காரரே சார், என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நானா கண்டுபிடிச்சா உங்க எல்லாருக்கும் ஆபத்து. இந்த ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் அந்த ஓடி போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். சார் என்னையா? இந்த ஊர்ல எது நடந்தாலும் சொல்றதுக்குன்னே ஒருத்தர் இருக்கா சார். யார் அவன்? தவளை வாயன். என்ன வாய? தவளை வாயன் சார். எங்க இருக்கான்? இதோ வந்தாங்க. டேய் வாயா. நான் கேக்குறதுக்கு நீ கரெக்டா பதில் சொன்னா உனக்கு பரிசு தருவேன். சரிங்க சார். உனக்கு யார் மேலயா டவுட் இருக்கா? தனியா மட்டும் அடிப்பாங்க. என்னைய அங்கிட்டு இங்கிட்டு பாக்குற? இங்க சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா வா அப்படி போய் பேசுவான். சரிங்க சார். வா. செத்தாண்டா ஏட்டு. டீ குடிக்க வந்த மனுஷனை காணோம். டீ கடைக்காரட்ட போய் கேட்டா தவளை வாயின கூட்டிங்கிட்டு தான் போடா சொல்றாரு. இந்த மனுஷனை தினமும் திறதே பொழப்பா ஆமா போச்சு. சார். கான்ஸ்டேபிள் பொண்டாட்டியை இன்ஸ்பெக்டர் வச்சிருந்தாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்னாச்சுன்னா ஊருக்குள்ள இருக்கிற பொண்டாட்டி எல்லாம் எவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டேன். அவர் பொண்டாட்டி யார் வச்சிருக்கானு சொல்லிட்டேன். பத்தாவதுக்கு உன் பொண்டாட்டி யார் இழுத்துட்டு போனாங்கன்னு சொன்ன கேட்டாரு, மனச சாஞ்சிட்டாரு. வரட்டுமா? கரும்பு காட்டுல கணக்கு எடுக்க போனோம். என்னடா ராசாத்தி மன்ற போலீஸ்ல விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேற பயமா இருக்குடா. இந்த தவளை வாயின போலீஸ்காரன் கூட்டு போய் விசாரிக்கும் போது நம்மளெல்லாம் ஒரு மாதிரி குழுன்னு பார்த்தாண்டா. ஒருவேளை நம்மள போட்டு கொடுத்துருப்பானோ? நம்ம வேற இந்த போலீஸ்காரன் கேட்ட கேள்விக்கெல்லாம் எனக்கு முடக்க பதில் சொன்னோம். என்ன நடக்க போதோ தெரியல. போச்சுடா. நம்ம தான் ராசாத்தி லாரியில ஏத்தி விட்டோன்னு அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கு தெரிஞ்சது. நம்ம சாவு அவனுக்கு கையிலதான்டா. இப்ப என்னடா பண்ணது? போலீஸ்காரங்கள்ட்ட உண்மையை சொல்லிடலாம்டா. உண்மையை சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். அந்த போலீஸ்காரனும் தலைவரோட ஆள் தான்டா. நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருவாங்கடா. முதல்ல வாயில நாமளே கால விட்ட மாதிரி ஆயிடும். ராசாத்திய லாரியில எத்தனை விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால யாருக்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை யாரும் சொல்லக்கூடாது. சரியா? சரிடா. போலாமா? வாங்கடா. ஏய் சசி, நம்ம பேசுறதெல்லாம் போலீஸ்கார் கேட்டு பாரோ. நீ இதை பத்தி எதுவும் பேசாத, கம்முன்னு இரு. என்னடா திரு திருன்னு முடிக்கிறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கடா. என்ன பேசுனீங்க? எங்களை மன்னிச்சிடுங்க சார். உண்மையை சொல்லு. நீங்க சொல்றது இவர் கேட்கணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க. எஃப்எம் ஆன் பண்ணி விடுறேன். ஒரு தவளைன்னு ஒருத்தன் இருந்தான்ல, அவன் பேசியே காதல் கர்ப்பத்தை உண்டு பண்ணிட்டான். அதனால என்ன சொல்லிட்டேன்னு சிரிக்கிறாங்க. அவங்க பேசுனது நீங்க கேட்டுக்க மாட்டீங்கல்ல, அதனாலதான். அதனால சிரிச்சா விட்டுருவோமா? இப்ப சொல்லு, என்ன பேசிட்டு இருந்தீங்க? இங்க கொஞ்சம் வாங்க, நாங்க சொல்லுவோம்ல. வருவோம்ல. ஒரு நடிகை இருக்காங்க தெரியுமா? இருக்காளா? ஆமா. அவங்களுக்கு லவ்வா. நான் லவ் பண்றாங்கன்னு சொல்றேன். இந்த கோமுடி தலையன் இல்லன்றான். ஏயா இத போய் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவர் கடைசியா பார்த்த படமே வீரபாண்டிய கட்டபொம்மன்யா. கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. தம்பி, நீ இவங்களோட பழக்கம் வச்சா உன் வாழ்க்கையே நாசமாயிடும். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்லட்டுமா? தலைவரோட ஓடி போன தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்தா அவருடைய அரிசி மில்ல பாதின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அத நீங்க லவட்டிட்டு போலான்னு பாக்குறீங்க. கரெக்டா? முடியாது. நான் தான் கண்டுபிடிக்கிற அரிசி மில்லு எனக்கு தான். ஓகேயா? சூப்பர் சார். இந்த பாராட்டோட நிறுத்திக்க. தள்ளு. போயா? போறேன். வாங்க. நல்லா கண்டுபிடிக்கிறாங்கடா. அன்னைக்கே நம்ம தங்கச்சியை பத்தி தப்பா சொன்னாங்க. அது உண்மையா போச்சு. இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்கள பாப்பேன். விடுன 2 பொழுது விடியட்டும். அவனை தூக்குறன. நீ அடின. ஐயா, லாரி டிரைவர் ஏதோ உங்களை பார்க்கணுமாங்க. வர சொல்லு. சரிங்க, வாங்க. வணக்கம் ஐயா. லோட நல்லபடியா இறக்கிட்டு வந்துட்டேயா. சரி ஐயா. ஏய், அதான் சொல்லிட்டல்ல, போ. ஐயா வந்து என்னடா? நான் தான் ஊரா சுத்திட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல ஐயா. என்னடா சொல்றான்? டேய், என்ன விளையாடுற? ஒழுங்கா சொல்ற. ஐயா, தங்கச்சி புருஷனையும் நான் தான் வண்டியில ஏத்திட்டு போனேன். தங்கச்சி புருஷனுக்கு பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்லி 4 பேர் ஏத்தி விட்டாங்க ஐயா. யாரா அவனுங்க? நம்ம ஊர்ல வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்தி தருவாங்க ஐயா. அவங்க தான் ஏத்தி விட்டது. எங்கடா இறக்கி விட்ட? ராத்திரி நேரத்துல தெரியலங்க ஐயா. ஆஸ்பத்திரி வந்துச்சுன்னு இறங்கிட்டாங்க ஐயா. கூட வேற யாரு இருந்தா? அந்த டீசலும் சசி இருந்தாங்க ஐயா. இதை ஏன்டா என்கிட்ட இவ்வளவு நேரமா சொல்ல? இப்பதான் லோட இறக்கிட்டு வந்தேன். உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஐயா. டேய், சொல்றதெல்லாம் உண்மையாடா? உண்மைதாங்க. ஒழுங்கா சொல்ற. நான் தான் பார்த்தேன். நான் தான் ஏத்திட்டு போனேங்க. அவங்க தானடா? அவங்க தாங்க.
என்னத்த உசுரா நினைச்சு ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியே, அவன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? யாரத்த சொல்றீங்க? நீ என்ன பல பேர்த்து கூடயா சுத்திக்கிட்டு இருக்க? அத்த அந்த சசி கூட தானே சுத்துற? ஆமா, அதுக்கு என்ன போ? அவன் குடிச்சிட்டு அங்கங்க ஒம்ப அழுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் சரியான ரவுடி பயலா இருப்பான் போல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உங்க அப்பா அம்மா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்க பாரு. ஊரை சுத்துறவன் பின்னாடி சுத்தினா ஓம் பழப்பும் ஊதறியா தான் போவோம். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஓன் இஷ்டம். பொறுக்கி அங்க பாரு, தண்ணி தொட்டி இருக்கு. கொன்னு இருக்கணும்டா, சும்மா விட்டுறக்கூடாது. சரி சரி போ பார்க்கலாம். டேய், அட கூறுவட்ட குப்பையில தொட்டி தண்ணியில என்னடா பண்ணிக்கிறீங்க? அது மாடு முடிக்கிற கல்லு தண்ணில போய் மூஞ்ச கழுவுறீங்க பாரு, முட்டா பசையில. அறிவு இருக்கா? போங்கடா. டேய், போங்கடா. இனி அந்த தண்ணியை மாடு குடிப்பாடா. அவன் மாட்டை விட நம்மளை கேவலமா நினைக்கிறான்டா. அவன் ஒரு கட்டம் போட்டு வைக்கணும்டா. டேய், நாளைக்கு அடிக்கிறதுக்கு ஆளனா இவனை தூக்கிட்டு வந்து அடிக்கலாம்டா. ஓவரா பேசுறான்டா. அவன் கிடக்குறான் சின்ன பையன். ஏய் சிந்து, ஏய் என்னடா அவனை பக்கணும் ஒரு நாள். ஏய் நில்லு. ஏய் சிந்து நில்லு. எதுக்கு? என்னாச்சு உனக்கு? ஏன் பார்த்து பார்க்காத மாதிரி போற? எனக்கு ஒன்னும் பிடிக்கல. பிடிக்கலையா? ஏன் பிடிக்கலனா பிடிக்கல. நேத்து வரைக்கும் பிடிச்சிருந்தது, இன்னைக்கு பிடிக்காம போயிடுச்சா? இந்த பொண்ணுங்களே இப்படிதாண்டி. நினைச்சா ஒரு மாதிரி பேசுவீங்க, நினைக்காட்டி ஒரு மாதிரி பேசுவீங்க. ஏய் உங்களை புரிஞ்சுக்க முடியலடி. வேலை வெட்டிக்கே போகாத ஒரு வெறும் பையனை காதலிச்சேன் பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க உன்னை போய் காதலிச்சேன் பாரு, எனக்கெல்லாம் அவமானமா இருக்கு. இனிமே மூஞ்சிலே முழிக்காத. ச்சே.